ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்ல நம்ம ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் ஏரியா உள்ள ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா ப்ராஜெக்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் செய்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பில்டிங் லிண்டல் லெவலுக்கு பிரிக் ஒர்க் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து லிண்டல் பீம் அண்ட் அதர் ஒர்க்ஸ் நம்ம செய்யணும். இப்போ வரைக்கும் நம்ம எது மாதிரி இந்த பில்டிங்ல ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கிறோம், ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நார்த் வெஸ்டர்ன் கார்னர்ல நம்ம வந்து கார் பார்க்கிங் பிளான் பண்ணியிருக்கோம். சவுத் வெஸ்டர்ன் கார்னர்ல பெட்ரூம் லே அவுட்ல வந்திருக்கு. ஸோ இது ஒரு வெஸ்ட் ஃபேசிங் சைட்டா இருந்தாலும் இங்க ஒரு சிட் அவுட் நம்ம ப்ரொவைட் பண்ணி நார்த் ஃபேசிங் மெயின் டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது சைட் வந்து மெயின் ரோடு வந்து வெஸ்ட் ஃபேசிங்ல இருந்தாலும் நம்ம நார்த் ஃபேசிங்ல மெயின் டோர் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணி இதைய பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறோம். உள்ள என்ட்ரனே ஒரு ஃபாயர் ஸ்பேஸ்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது ஒரு 16x16 வைடு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ரூம்ல நம்ம ரெண்டு 6 feet by 4 feetங்கிற மாதிரி விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதோட சென்டர்ல நம்ம டிவி யூனிட் இந்த வால்ல அல்லது ஈஸ்டர்ன் வால்லையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இதைய எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் வர்றதுக்கு இருக்கு. ஸோ அதோட மார்க்கிங் வந்து நம்ம வால்ல செய்திருக்கிறோம். இனி அடுத்து லிண்டல் கான்கிரீட்டுங்கும் போது நம்ம இந்த ஸ்டேர் கேஸ் வந்து இங்க பண்ண போறோம். ஸோ இது வந்து ஸ்டேர் ஏரியா இங்க ரைஸ் ஆகி நம்ம டாக் லெக்டா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ரீச் ஆகிற மாதிரி செய்திருக்கிறோம். இது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு 10x16 பெட்ரூம். இந்த 10x16 பெட்ரூமுக்கு ரோட் ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு பிரெஞ்ச் விண்டோ 6 feet by 4 feetங்கிற சைஸ்ல ஒரு விண்டோவும் 3 feet by 4 feetங்கிற சைஸ்ல சதர்ன் சைடு ஒரு நார்மல் விண்டோவும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹால்ல இருந்து டைனிங் ஏரியாவோட ஒரு கார்னர்ல நம்ம வந்து பூஜை ரூம் லொகேட் பண்ணியிருக்கிறோம். சவுத் ஈஸ்ட் கார்னர்ல நம்ம கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுல ஒரு ஸ்பேஷியஸான ஸ்டோர் ரூமும் நம்ம பண்ணியிருக்கிறோம். கிச்சன்ல 2 விண்டோ வர மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதோட சில் வந்து 4th feetல நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ 3x3 விண்டோ சவுத் ஃபேசிங்ல ஒன்றும் 3x3 விண்டோ ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒன்றும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த டைனிங்ல இருந்து நமக்கு ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்கு எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு பேக்யார்ட் நார்த் ஈஸ்டர்ன் கார்னர் ஆஃப் த பிளாட்ல நம்ம போர்வெல் அண்ட் சம்ப் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். காம்பவுண்ட் வாலோட பீம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கவனிக்க வேண்டியது பிரிக் ஒர்க். இப்போ நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ். ரெட் பிரிக்ல நாட்டுக்கல், சூளக்கல், சாம்பர்கல், ஒயர் கட்கள்னு சொல்லிட்டு நிறைய செங்கல் வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கான ரேட் டிஃபரன்ஸ் இருக்கு, குவாலிட்டி டிஃபரன்ஸும் இருக்கு. இந்த ஒயர் கட் ரெட் பிரிக் தான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஹையர் சைடாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ற மாதிரியான ஒரு ரெட் பிரிக். காஸ்ட் வைஸும் கூடுதலா இருக்கும், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் பெட்டரா இருக்கும். ஸோ ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ் நீங்க பில்டிங்ல யூஸ் பண்றது பெட்டர். சில இடங்கள்ல பிரிக் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காலம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் கரெக்டான ப்ராக்டிஸ் இல்ல. ப்ராப்பர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னா ஃபர்ஸ்ட் காலம் நம்ம ரைஸ் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக் வால்ஸ் செய்திருக்கணும். அது மாதிரி தான் நம்ம இதுலயும் செய்துட்டு வர்றோம். இந்த ஃப்ளோரோட பிசிசியை நம்ம பொறுத்தளவுக்கு இது நார்மலா நம்ம பிசிசியா செய்யாம கிளாஸ் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் ராட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஃபில்லிங்க்கு அப்புறம் பிவிசி ஷீட்க்கு மேல ஜிஎஃப்ஆர்பி ராட்ஸ் வந்து ரெயின்ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கு மேல நம்ம M20 கிரேட் கான்கிரீட் இந்த ஃப்ளோருக்கு செய்திருக்கோம். இதோட அட்வான்டேஜ் வந்து நம்ம இதுக்கு மேல நம்ம வந்து டைல் செய்து ஒருவேளை கீழே இருக்கிற சாயில்ஸ் ஏதாச்சும் செட்டில்மெண்ட் ஆச்சுனாலும் இந்த ஸ்லாப் வந்து இறங்காது. ஏன்னா அது ப்ராப்பரா ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்லாபா இதை நம்ம செஞ்சிருக்கோம். அதனால டைல்ஸ் இங்கும் இறங்கிரும். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் டேமேஜஸ் வருங்கிற மாதிரி இஷ்யூஸ் வந்து இது இருக்காது. அதே சமயத்துல நம்ம பிவிசி ஷீட் யூஸ் பண்ணி ப்ராப்பர் M20 கிரேட் கான்கிரீட் பண்ணதால கீழே இருந்து கரையான் வர்றதுக்கான சான்சஸும் இதுல வந்து ரொம்ப குறைவு. வால்ல எங்க சில் லெவல் வருதோ அந்த இடத்துல நம்ம ஒரு சில் கான்கிரீட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம ஒரு சில் கான்கிரீட் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். சில் லெவல். சோ இங்க வந்து விண்டோ வந்து 1 foot லெவல்ல வருது. இந்த இடத்துல சில் கான்கிரீட் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இது டோட்டலா 3 feet லெவல்ல ஒரு சில் கான்கிரீட் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இது கிச்சன் விண்டோ 4th feet தான் சில் லெவல் வருது. விண்டோ இங்க தான் வருது. அதனால எங்க விண்டோ வருதோ அதுல ஒரு த்ரூ சில் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறோம். இதனால ஷியர் கிராக் வரதை நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீட்டோட லிண்டல் லெவல் வந்து நம்ம 7 feetனு சொல்லி பிளான் பண்ணிருக்கிறோம். இந்த 7 feet லெவல்ல த்ரூ அவுட்டா நம்ம கான்கிரீட் பண்ண போறோம். கட் லிண்டல் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் செய்யும்போது கட் லிண்டலே போதுமானது கண்டிப்பா. இது ஒரு ப்ராப்பர் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர் தான். சோ ப்ராப்பர் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு மேல ரூஃப் பீமே போதுமானது. எங்க ஓப்பனிங்ஸ் வருதோ அங்க மட்டும் லிண்டல் கொடுத்தாலும் போதுமானது தான். பட் ஸ்டில் நமக்கு த்ரூ அவுட் த பில்டிங் ஒரு டை ஏற்படுத்துறதுக்காக லாங்கர் காலம்ஸ் ஷார்ட்டர் காலம்ஸா இனியும் கட் பண்றதுக்காகவும் நம்ம த்ரூ அவுட்டா லிண்டல் எங்கெல்லாம் வால் இருக்கோ வால்க்கு மேல த்ரூ அவுட்டா ஒரு லிண்டல் கான்கிரீட் நம்ம செய்துக்கிறது நல்லது. விண்டோ இருக்கு இல்ல லாஃப்ட் வருது வரல அப்படின்னு பார்க்காம த்ரூ அவுட்டா நம்ம த்ரூ லிண்டல் பிளான் பண்ணிருக்கோம். அப்படிதான் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ எல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். அப்ப காலமோட சைஸ் பீமோட சைஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணணும். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். நாங்க டிசைன் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் காலம் வீக் பீம்ங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அப்படிதான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் டிசைன் பண்றோம். ஸோ இதுக்கு மேல நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு நம்ம G+1 தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல இன்னொரு ஃப்ளோர் வந்து கிளைண்ட் வந்து கட்டலாம்.
கட்டலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஒரு ஃப்ளோர் ரைஸ் பண்ணுவாங்க, இன்னொரு ஃப்ளோர் ரைஸ் பண்ணுவாங்கங்கிற அடிப்படையில் நம்ம ஆரம்பத்தில் செய்யற ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் பெட்டரா செய்துக்கிறது அட்வைசபிள். ஸோ அதன் அடிப்படையில் தான் இங்க வந்து நம்ம காலம்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெயின்ஃபோர்ஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறோம். நீங்க கண்டிப்பா ஒரு G+1 தான் செய்ய போறீங்க, அதுக்கு மேல எந்த காரணத்துக்கு கொண்டு நீங்க இன்னொரு ஃப்ளோர் போக போறது இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் எக்கனாமிக்கலாவே டிசைன் பண்ணி கூட செய்யலாம். பட் ஆனா இன்னையிலிருந்து நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எது மாதிரி முடிவுகள் எடுப்போம், அடுத்த ஜெனரேஷன் இந்த வீட்டை பயன்படுத்துறவங்க இதை ரெண்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்ப என்ன எது மாதிரி டிசிஷன்ஸ் அவங்க எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து இந்த பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு தான் நம்ம மேல கட்டணும் அப்படின்னு வர்றது வந்து இன்னைக்கு நம்ம செய்யற வேலைகள் வேஸ்டா போயிடும். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா குறைஞ்சது நமக்கு 40 to 50 இயர்ஸ் இந்த பில்டிங்கை யூசபிள் கண்டிஷன்ல இருக்கணும். நமக்கு இந்த பில்டிங்கை ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னாலும் அப்ப இருக்கிற இந்த வீட்டோட யூசர் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வால் வேணாலும் பிரேக் பண்ணி இன்னொரு வேற டிசைன் பண்ணலாம். இது ஒரு ஆபீஸ் பில்டிங்கா கொண்டு வரணும்னா எந்த வாலை வேணாலும் டெமாலிஷ் பண்ணாலும் மேல இருக்கிற பில்டிங் வந்து அப்படியே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கே பிளான் பண்ணி டிசைன் பண்ணுங்கிறது எங்களோட கருத்து. ஸோ அதுபடி தான் நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ப்ராஜெக்ட்டையும் நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸ் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த செப்டிக் டேங்க்ல 3 சேம்பர்ஸ் வந்து இருக்கு. சேம்பர் 1, சேம்பர் 2, சேம்பர் 3. இது வந்து லெவல் டிஃபரன்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். இந்த டேங்குக்குள்ள வர வாட்டர் ஒரு டிராப் வாட்டர் கூட இந்த பூமிக்குள்ள டிசிபேட் ஆகாது. இது ஒரு க்ளோஸ்டு டேங்க். இந்த டேங்க்ல இருந்து தண்ணி வெளியே போகணும்னா இங்க இருந்து நம்ம ஒரு பிளம்பிங் லைன் வழியா தான் நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சேம்பருக்குள்ள தண்ணி வரும். அப்படியே க்ளோஸ் அப்ல வாங்க. இப்போ உள்ள பாருங்க, இது ஃபர்ஸ்ட் சேம்பர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சேம்பருக்குள்ள இன்லெட் ஆகிற வாட்டர் செகண்ட் சேம்பருக்குள்ள டாப் வழியா போகாது, பாட்டம் வழியா போகும். இப்படிதான் போகும். பாட்டம் வழியா ஹோல் இருக்கும். ஸோ அது வழியா செகண்ட் சேம்பருக்கு வரும். ஃபர்ஸ்ட் சேம்பருக்குள்ள என்டர் ஆகிற வாட்டர் செகண்ட் சேம்பருக்குள்ள பாட்டம் வழியா வரும். ஸோ பேசிக்காவே ஸ்லட்ஜ் வேஸ்ட் மேட்டர் சாலிடா இருக்கிறது செடிமெண்டேஷன் ப்ராசஸ் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டினால அது கீழே தான் தங்கி இருக்கும். இந்த செகண்ட் சேம்பர்ல மேல வர்றது வந்து ஆல்மோஸ்ட் வாட்டர் மட்டும் தான் வரும். தென் இந்த சேம்பர்ல நெக்ஸ்ட் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் உள்ள என்டர் ஆகும் போது இந்த டாப்ல இருக்கிற 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் நெக்ஸ்ட் தேர்ட் சேம்பருக்குள்ள டாப்ல ஃப்ளோ ஆயிரும். அதனாலதான் இது ஒரு லெவல்லையும் இது ஒரு லெவல்லையும் இருக்கு. ஸோ எப்பவுமே இந்த 3 சேம்பர்ஸ்லையும் இந்த லெவல்ல தான் வாட்டர் இருக்கும். பிரிக் ஒர்க் இது வரைக்கும் நம்ம டாப் லேயர் செய்திருந்தாலும் இது வந்து ஃப்ரீ போர்டு. ஸோ இந்த லெவல்ல தான் தண்ணி இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒன்லி வாட்டர் மட்டும் வித் லிட்டில் செடிமெண்ட்ஸோட என்டர் ஆகும். இதுல இந்த வாட்டர் இது ஃபுல்லாவே இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் லிட்டர் ஆஃப் வாட்டர் உங்களோட டாய்லெட்ல ஃபிளஷ் பண்ணும்போது எகைன் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இதுக்குள்ள என்டர் ஆகும். பாட்டம் வழியா 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் செகண்ட் சேம்பருக்கு வரும். டாப் வழியா 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் தேர்ட் சேம்பருக்குள்ள வரும். இப்ப இதை விட இந்த வாலை விட லோ லெவல்ல நம்ம இங்க ஒரு எக்ஸிட்ல பைப் வச்சிருப்போம். ஸோ அந்த பைப் வழியா 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் மட்டும் எஸ்கேப் ஆகும். இதுல கொஞ்ச நேரம் 1 or 2 hours இருக்கும்போது இதுலயும் செடிமெண்டேஷன் ப்ராசஸ்னால பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி அந்த சின்னதா இருக்கிற ஸ்லட்ஜும் செட்டில்மெண்ட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் சேம்பர்ல தான் மேக்ஸிமம் ஸ்லட்ஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சேம்பர்ல. தேர்ட் சேம்பர்ல வெரி மினிமல் ஸ்லட்ஜ் தான் இருக்கும். தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு போகும்போது ஒன்லி வாட்டர் தான் இருக்கும். சரி, அப்ப இங்க செட்டில்மெண்ட் ஆன ஸ்லட்ஜ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இது டைஜஸ்ட் ஆயிரும். அதாவது நம்மளோட இன்டெஸ்டைன்ல ஈகோலை பாக்டீரியா இருக்கும், அது அந்த ஸ்லட்ஜ்ல இருக்கும். சோ அதுவே அந்த செப்டிக் டேங்க்ல இருக்க ஸ்லட்ஜை டைஜஸ்ட் பண்ணி கேஸா மாத்திரும். சோ உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் போகும்போது தான் அந்த கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் ஸ்லம் லிக்விட் ஆர் அந்த சாலிட் மேட்டரை நீங்க ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த செப்டிக் டேங்க் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த தேர்ட் சேம்பர்ல இருந்து வெளியே போற வெறும் நார்மலா தண்ணி வெளியே போகுது இல்லையா, சோ அதுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனேஜ் இருக்கணும். ட்ரைனேஜ் இல்லாட்டி சோக் பிட் இருக்கணும். ஈவன் உங்களுக்கு ஒரு பெரிய கார்டன் ஏரியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வாட்டர் கார்டன் ஏரியா கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபில்டரா இருக்கும். இந்த FRP பயோ செப்டிக் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியா வர்றது, அடிஷனல் பாக்டீரியா போடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது இதே ப்ராசஸ் தான். பட் நம்பர் ஆஃப் சேம்பர்ஸ் அதிகமா இருக்கும், வால்யூம் குறைவா இருக்கும். ஏன்னா குறைவான வால்யூமை சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக அடிஷனல் பாக்டீரியா ஆட் பண்ண சொல்றாங்க. நிறைய சேம்பர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது ஒரு சிம்பிளஸ்ட் எஃபெக்டிவ் செப்டிக் டேங்க். இது மாதிரி நீங்க செப்டிக் டேங்க் பண்ணும்போது உங்க வீட்டு போரையோ இல்ல பக்கத்து வீட்டு போரையோ இல்ல இந்த பூமியோ நீங்க கண்டாமினேட் பண்ண போறது இல்ல. இது ஒரு ப்ராப்பர் செப்டிக் டேங்க். உங்களுக்கும் அடிக்கடி இந்த செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுங்கிற தலைவலியா இருக்க போறது இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, இந்த டேங்க் வந்து ஒரு லெவல் டிஃபரன்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுது. கீழே எந்த அளவுக்கு ஓபன் இருக்கணும், டாப்ல எந்த அளவுக்கு ஓபன் இருக்கணும், இதோட எக்ஸிட் இதை விட கீழே இருக்கணும், இதை விட மேல இதோட என்ட்ரி இருக்கணும். சோ இது மாதிரி லெவல் டிஃபரன்சஸ் தான் முக்கியம். ஒரு நல்ல பிளம்பர், ஒரு நல்ல பில்டர் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன், ரேட் அண்ட் எஸ்டிமேஷன் டீடைல்டு PDF இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. டர்ன்கி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டேஷனும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். குவாலிட்டியான ஹசல் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷனுக்கு மேல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.